நீ போய் வாங்கிட்டு வாங்கடா. ஆன்லைன் கிளாஸ்ண்ணா. கேம் தானே விளாண்டுக்கிட்டு இருக்க? வேறு யாரும் ஸ்க்ரீன் வச்சுருக்காங்கண்ணா. என்னமோ சொல்கிற, ஒழுங்கா படித்தா சரி. டேய் அண்ணா, வெளியே போகும்போது மாஸ்க் போட்டு போ, கொரோனா ஸ்ப்ரெட் ஆகலாம். நான் ஒரு பெரிய பல்ப் போய் தண்ணி எழுட்டோடா. என்ன? போய் தண்ணி எழுட்டோடா. நீ போக வேண்டியதானே? போடா. இவனுக்கு இதே வேலையா போச்சு. இந்தா குடி. நீ வெளியே போ, நான் தூங்க போறேன். ஏன்? நீ போடா, நான் தூங்க போறேன். அனைத்து வயதைச் சேர்ந்தவர்களையும் தாக்கக்கூடிய இந்த உருமாறிய கொரோனா வைரஸால் இளம் வயதினரும் யோசிச்சு வச்சிருந்தா. ஹலோ. சொல்லுங்கண்ணா. உங்கள் அண்ணன் எங்கடா? தூங்கிட்டு இருக்காண்ணா. இன்னும் எலும்பலையா? தெரிலண்ணா. சரி, எலும்பு கிரவுண்டுக்கு வர சொல்லு. பார்த்து சொல்கிறேண்ணா. அண்ணா, டே அண்ணா, டே அண்ணா தொடடா. டே அண்ணா, என்ன பண்ணுறது, கதவும் தொடக்க மாட்டேங்கிறான். அந்த சைடு போய் பார்ப்போம். Diana, டேய் Diana, டேய் Diana, டேய் டேய் Diana, Diana, டேய் Diana, டேய் Diana, டேய் டேய் அண்ணா. ஹலோ. சொல்கிறா தம்பி, உங்கள் அண்ணன் எந்திரிச்சானா? இல்லைண்ணா. என்னாச்சு? தெரிலண்ணா. கதவை தட்டினாலும் திறக்க மாட்டான். ஜன்னல் எட்டி பார்த்தாலும் ஒரு மாதிரி மூச்சு வாங்கிட்டு இருக்கான். கூட இரும்பிட்டு இருந்தானா, என்னாச்சுன்னு தெரிலண்ணா. சரிடா தம்பி, வரேன்டா. சரிண்ணா. என்னடா ஆச்சு தம்பி? தெரிலண்ணா. அம்மா வீட்டில் இல்லையா? வெளியே போயிருக்காங்கண்ணா. சரி வாங்க, என்னன்னு போய் பார்ப்போம். காலமே என்னை எங்கு கொண்டு போகிறாய், மன்னவன் சாகிறான், கைகள் கட்டி பார்க்கிறாய், வாழ்க்கையின் காரணம் என்னை விட்டு போகுதோ, துணையில்
ஹலோ அப்துல்லா ம் ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறோம். என்ன சொல்லுங்கள். 2 நாளைக்கு முன்னாடி கோவிட் டெஸ்ட் எடுத்துருந்தீங்க, ஆ பாசிட்டிவ்னு வந்திருக்குது. என்ன சொன்னீங்க? எனக்கு ஒன்றும் சரியாக கேட்கல, திருப்பி சொல்லுங்கள். யாருடா, என்னடா ஆச்சு? பாசிட்டிவ்னு வந்திருக்கு. என்னடா ஆச்சு? அப்துலுக்கு கோவிட் பாசிட்டிவ். முன்னாடியே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமாடா. தம்பி இங்கே வாப்பா. தெரியும் ப்ரோ, நான் பார்த்துக்கிறேன். நல்லா சொன்னால் கேட்க மாட்டேலடா. இவங்களெல்லாம் சொல்லி ஒரு போதனம் இல்லை வச்சான். நம்ம வேலையை பார்க்கலாம். அலட்சியம். நீ என்னடா சொல்கிறது, அதை நான் ஏன் கேட்கணுங்கிற அலட்சியம். அந்த அலட்சியம்தான் இன்றைக்கி கொரோனாவோட 2ஆம் அலையை அழைச்சிட்டு வந்திருக்கு. நாட்டில் ஒரு நாளைக்கு 4 லட்சம் பேர் புதுசாக கொரோனாவால் பாதிக்கப்படுறாங்க. ஒரு நாளில் மட்டும் கிட்டத்தட்ட 4000 பேர் இந்த நோயினால் இறந்து போகிறாங்க. ஆக்சிஜன் பற்றாக்குறையினால் இந்த நாடே திண்டாடுது. ஹாஸ்பிட்டல்ஸில் பேஷண்ட்ஸ்க்கு பெட்டு கூட இல்லாத சூழ்நிலையில் இருக்கும். நம்ம நாடு இவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் கூட நம்ம பழைய மாதிரியே வாழணும்னு ஆசைப்படுறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கொலீக்ஸ் கூட ஜாலியாக ஊர் சுற்றிட்டு என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனால் அதுக்கெலாம் இது நேரம் கிடையாது. நம்ம நாளைக்கு வெளியே போய் பழைய மாதிரி சந்தோஷமாக வேலை பார்க்கணுன்னா இன்றைக்கி நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தே ஆகணும். ஆனால் இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டா நாளைக்கு அவங்களில் சிலரையே நம்ம இழக்க வாய்ப்பு இருக்குது. பல உயிர் தியாகங்களை செஞ்சு நம்ம நாட்டுக்கு வெள்ளையன்ட்டு இருந்து விடுதலை பெற்று தந்தாங்க. ஆனால் எந்த ஒரு கஷ்டமுமே படாமல் இந்த கொரோனாவிலேருந்து விடுதலை பெறத்துக்கான வாய்ப்பு நமக்கு கிடச்சிருக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க. அப்படியே போனாலும் மாஸ்க் போடுங்க. தனிநபர் இடைவேளையை கட்டாயம் கடைப்பிடிங்க. கைகளை அடிக்கடி கழுவுங்க. சானிடைசர் பயன்படுத்துங்க. உங்களுக்கு கொரோனாவோட சிம்டம்ஸ் தெரிஞ்சால் பயப்படாதீங்க. உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக்கோங்க. பக்கத்தில் இருக்க டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறது உங்களுக்காக மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்காகவும் தான். உங்களை லைக் போட சொல்லலை, வெளியே போகும்போது மாஸ்க் தான் போட சொல்கிறோம். ஆனால் இதுக்கு மேலேயும் உயிராவது மயிராவது என் இஷ்டத்துக்கு தான் நான் நடப்பேன்னு சொன்னால் தவறு.